ஆக்டர் நித்யா மேனன் சமீபத்தில் தான் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அங்க நடந்துகிட்ட நித்யா மேனனோட நடவடிக்கையை பத்தி தான் ரசிகர்கள் எல்லாரும் இப்போ வரைக்கும் பல விமர்சனங்களை எழுப்பி வந்துட்டு இருந்த நிலையில நித்யா மேனனே இப்ப ஓப்பனா பதில் கொடுத்திருக்காங்க. ஆக்டர் நித்யா மேனன் தனுஷ் கூட இட்லி கடை படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே தனுஷ் கூட சேர்ந்து திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற படத்துல 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல நித்யா மேனனோட நடிப்பு எல்லாருக்கும் பிடிச்சு அவங்கள ரொம்பவே பாராட்டி வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட கேரக்டர் நடிப்புக்கு நேஷனல் அவார்டு கூட கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால இப்ப மறுபடியும் தனுஷ் கூட சேர்ந்து இட்லி கடை படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட நடிப்பு படத்துக்காக ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நித்யா மேனன் சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ அங்க இருந்த ரசிகர்களும் அந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் அப்படின்னு பல பேர் அவங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. ஆனா நித்யா மேனன் அதுக்கு தனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க மறுத்திருக்காங்க. அதே நேரம் ஈவெண்ட்டுக்கு வந்த மற்ற ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வந்து ஹக் பண்ணி க்ளோஸாக கை கொடுத்து நெருக்கமாக இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ், ரசிகர்கள் எல்லாருமே வந்து நித்யா மேனனோட கேரக்டர் ஒஸ்ட்டாக இருக்கு, கை கொடுக்கறது கூட நித்யா மேனன் ஆள் பார்த்து தான் கை கொடுக்குறாங்க அப்படின்னு பல விமர்சனங்களை ரசிகர்களில் இருந்து பலருமே எழுப்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் நித்யா மேனன் ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பலருமே சாதாரண பெண் கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடிகை கிட்ட நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. நடிகை அப்படின்னா ரொம்பவே ஈஸியா தொட்டரலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நாங்க ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போனா கூட ரசிகர்கள் கையை கொடுங்க அப்படின்னு ரொம்பவே ஈஸியா கேட்கறாங்க. ஆனா இந்த மாதிரி கேள்வியை சாதாரண பெண் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாங்க. நடிகை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா எடுத்துக்கிட்டு கை கொடுக்கலாம், தொட்டரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தொட்டுட்டு போக நாங்க என்ன பொம்மையா? அதாவது சில நேரம் ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது, நோ அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல நாங்க எந்த விருப்பத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. நீங்க யாரா வேணாலும் இருங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை மனுஷங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆனா மனுஷங்க இதை பத்தி எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்டர் நித்யா மேனன் சமீபத்தில் அவங்கள பத்தி வந்துட்டு இருக்க நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி கோபத்தோடு பேசியிருக்காங்க.